பலன் தர அவரால் முடியும். சுகம் தர யெகோவா ராஃபா, சுகம் தர அவரால் முடியும். யெகோவா நிஸ்ஸி, வெற்றி தர அவரால் முடியும். ஹல்லேலூயா. யெகோவா நிஸ்ஸி, கர்த்தர் வெற்றி தருகிறவராக இருக்கிறார். இந்த காலவேளையில் அநேகருக்கு வெற்றி தருகிறார். வெற்றி தருகிற தேவனுக்கு கரங்களை உயர்த்தி, நன்றியப்பா, நீர் எனக்கு வெற்றி தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு நீர் வெற்றி தருவீர் ஆண்டவரே. அதை முழுமையாய் நம்புகிறேன். நீர் எனக்கு வெற்றி தருவீர். வெற்றி தருகிற தெய்வமா இருக்கிறதற்காக உமக்கு கோடி நன்றி. நீர் எனக்கு வெற்றி தருகிற தெய்வமா இருப்பதற்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், பணிந்து கொள்ளுகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் பலன் தருகிறவராக, சுகம் தருகிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இந்த காலை வேளையிலே உங்கள் வீடுகளில் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களுடைய வீடுகளில் அசைவாடி கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு கூட அவரிடத்தில் உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள். மனம் திறந்து, இது உங்களுக்கான நேரம். மனம் திறந்து பேசுங்கள். உங்களுடைய தேவை, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்க. பார்க்கலாம், பா, இதுதான் என்னுடைய தேவைப்பா, இதுதான் என்னுடைய விருப்பம். இந்த நாளைக்கு எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க. அப்பா உங்களுக்கு இப்பொழுதே உதவி செய்ய போகிறார். இப்பொழுதே இந்த நேரத்திலே உதவி செய்வார். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்காகவும் இந்த அதிகாலை நேரத்தில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய், பேர் பேராய் எங்கள் ஜீவனுள்ள தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தம்முடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தம்முடைய ஐஸ்வர்யம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தம்முடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இப்பொழுதே இந்த நேரத்தில் அது உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்மால் ஆகும் ஆண்டவரே. சகலத்தையும் செய்கிற கர்த்தர் நீர், சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிறதற்காய் நன்றி. அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. அவர்கள் தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இயேசுதாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை தெளிவா இருக்குது? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, நான் இயேசுவால் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளை, முத்தரிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்கள். உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதற்காகவே ராஜரீக கூட்டமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். லேவியராக, ஆசாரியராக தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷனும் உங்க மேல மிகவும் அதிகமா இருக்கும். என்னெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இயேசு நம்ம மேல வச்சிருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்? நம்பர் 1, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹீப்ரூ சாப்டர் 12 verse 14 அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ட்ரை டு லிவ் இன் பீஸ் வித் ஆல் பீப்புள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாயிருக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன். நமக்கு எதிராளியே இருக்கக்கூடாது. நமக்கு சண்டை பண்றவங்க இருந்தாலும் வேதவசனம் சொல்லுது, உங்கள் வழிகள் அவருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களையும் உங்களோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் என்று நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. சத்துருக்கள் கூட நம்மோடு கூட சமாதானமாகணும். அந்த அளவுக்கு நமக்கு எதிராளியே இந்த உலகத்துல ஒரே ஒரு எதிராளி தான், அது பிசாசு. எந்த மனுஷனும் இல்லை, எந்த மனுஷியும் இல்லை. நம்முடைய குடும்பக்காரர்கள் இல்லை, நம்முடைய உடன் பிறந்தவர்கள் அல்ல, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறவர்கள் அல்ல, நம்மோடு போட்டி போடுகிறவர்கள், நம்மேல் எரிச்சல் கொள்ளுகிறவர்கள், நம்மேல் பொறாமை கொள்ளுகிறவர்கள், சண்டை பண்ணுகிறவர்கள், அவர்கள் கூட நம்முடைய எதிராளி கிடையாது. அவர்களோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும்.
சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி, நான் எல்லாரோடும் சமாதானமா இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதுதான் ஏசப்பாவோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஒரு 3 முறை சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே எல்லாரோடும் நான் சமாதானமா இருக்க எனக்கு உதவி செய்யும். ஏசப்பா எல்லாரோடும் சமாதானமா இருக்க எனக்கு உதவி செய்யும். தகப்பனே எல்லாரோடும் நான் சமாதானமா இருக்கணும். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும். அது ஆண்டவருடைய முதலாவது எதிர்பார்ப்பு. இரண்டாவது எதிர்பார்ப்பு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 Peter chapter 1 verse 17. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. And if we call on the Father who without partiality, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி. சோ யாரிடத்திலும் பார்ஷியாலிட்டி காட்டக்கூடாது. இவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க, இவங்க எனக்கு பிடிக்காதவங்க, அப்படியெல்லாம் நம்ம யாரையும் பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாது. ஜாதி அடிப்படையில அல்லது பெயரளவுல, அவங்க படிப்பு அடிப்படையில எந்த ரேசிசமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. எந்த பார்ஷியாலிட்டியும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நமக்குள்ள இருக்கிறது தேவன் எல்லாரையும் ஒரே ஈக்குவலா தான் பார்க்கிறாரு. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கிறாரு. ஆகையினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்குள்ள பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. சில குடும்பங்கள்ல வீட்டுக்குள்ளேயே பார்ஷியாலிட்டி இருக்கும். மூத்த மகனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இளைய மகனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சில வீடுகளில் மூத்த மகளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, மகனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்படி இல்லை. நமக்கு எல்லாரும் நம்முடைய பிள்ளைகள், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள பார்ஷியாலிட்டி ஸ்பிரிட் இருந்தா எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 2 முறை சத்தமா சொல்லுங்க, தகப்பனே எனக்குள்ள பார்ஷியாலிட்டி ஸ்பிரிட் இருந்தா அதை எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா அமையும் அருமையான தேவ பிள்ளைகளே. மூன்றாவது கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 Peter chapter 2 verses 2 and 3. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். As a newborn babies, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல காணப்படணுமா? புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி இருக்கும்? அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுபோல அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சகல துர்க்குணத்தையும். வேதத்தை திறந்து என்னோடு கூட நீங்களும் வாசித்து பாருங்கள். 1 Peter chapter 2 verses 2 and 3. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். எல்லாரும் அதிகாலையில வேத புஸ்தகத்தை திறந்து பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும். உங்க பக்கத்துல எழும்பி உட்கார்ந்து உங்க பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வைத்து பாருங்க, என்னோடு கூட வாசித்து பாருங்க. சகல துர்க்குணத்தையும், சகல கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருக்க வேண்டும். அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அதுக்கு பசி எடுத்தா அதுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, நான் பால் குடிக்கணும். அது மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று, என்ன ஆனாலும் வேதத்தை புரட்டி, ஆண்டவரே அதுல எனக்கு என்ன இருக்குது, நான் அதுல இருந்து என்னத்தை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போல காணப்படணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்கு தான் துர்க்குணத்தை நம்மை விட்டு அகற்றணும், கபடத்தை நம்ம விட்டு அகற்றணும், வஞ்சகங்களை நம்மை விட்டு அகற்றணும், பொறாமை அகற்றணும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விடணும். அப்போ ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. பரிசுத்த சந்ததியாய் தெரிந்து கொண்ட உங்கள் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு இதுதான். 4வது இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை எதில் எதிர்பார்க்கிறார், எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்த்தால், you are a chosen generation, a royal priesthood, and a holy nation, his own special people, that you may proclaim. Hallelujah. நீங்கள் இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்த புண்ணியங்களை
அறிவுக்கும் படிக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதுக்கு முன்னாடி ஆங்கிலத்துல படிக்கும்போது எவ்வளவு அழகா இருந்துச்சு பாருங்க. யூ ஆர் a chosen generation, royal priesthood, holy nation, special people, his own special people. எதுக்கு? அவருடைய புண்ணியங்களை, இயேசுவின் மகத்துவங்களை அறிவிக்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல தயவு செய்து எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படியாயிலும் யாருக்காயிலும் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற நன்மைகளை அதிகமாய் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் இந்த வசனங்களை வாசிக்கும் போது எனக்கும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு வருதுன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இனி 5வது காரியம், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற you are a chosen generation. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 5வது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 Peter chapter 1 verses 14 to 15 வாசித்து பார்ப்பீர்களேயானால், நீங்கள் முன்னே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே மனசுல இச்சை என்பது, அதை எளிமையாக புரிந்து கொள்வதற்கு மனதில் வருகிற சில ஆசைகள், சில விருப்பங்கள். சிலருக்கு சில காரியங்களை குறித்து ஒரு ஏக்கம் இருக்கும். சில பயங்கரமான ஒரு அதை பெற்றே ஆக வேண்டும், அதை அடைந்தே ஆக வேண்டும், இது இருந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் இருக்கும் பாருங்க. அதை விட்டுட்டு ஏதாவது அப்படி ஒரு இந்த பொருளை எனக்கு வாங்கியே ஆகணும், இந்த பொருளை எனக்கு பெற்றே ஆகணும். சிலருக்கு சில பதவி, அப்படிப்பட்ட சில இச்சைகள் இருக்கும். அதை விட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, கீழ்ப்படுகிறவர்களாய் இருங்கள். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காகலாம் கீழ்ப்படியணும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் என்றாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எதற்காக ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், அவரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி. சொல்லுங்கள், நான் ஆராதிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஆராதிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அதைத்தான் 1 Chronicle chapter 15 verse 2ல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, தாவீது லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது. தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார். யாரை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வாசித்தோம். லேவியர்களாகிய நம்மை ஆண்டவரை ஆராதிக்கும்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு ஆராதனை செய்யுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். நான் இன்றைக்கு சொன்ன இந்த 5 காரியங்கள், 6 காரியங்களையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை செழிப்பாயிருக்கும். ஆராதிக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கீழ்ப்படியும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நீங்கள் காணப்படும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். பட்சபாதம் இல்லாதவர்களாய் வாழும்படி கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லாரோடும் சமாதானமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இவைகளை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும். நீங்கள் செழிப்பாயிருப்பீர்கள், நீங்கள் மகிமையாயிருப்பீர்கள். ஊழியக்காரன் என்கிற நாமத்தின் நிமித்தம் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள், வெற்றி பெறுவீர்கள், இன்னும் உயர்த்தப்படுவீர்கள், இன்னும் நன்மையை காண்பீர்கள், இன்னும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள். நீங்கள் பலன் பெறுவீர்கள், சத்துவம் பெறுவீர்கள், நீங்கள் கிருபைகளை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து பெறுகிற வெற்றியை அநேகர் கண்டு ஆச்சரியப்படும்படிக்கு கர்த்தர் நன்மையான ஈவுகளை உங்களுக்கு தருவார். உங்களை வாலாக்காமல் தலையாக்குகிறது மட்டுமல்ல, உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். உங்களுக்கு முன்னால் சென்று கோணலான பாதைகளை சபையாக்குவார். கர்த்தர் சொல்லுவார், நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவார். நான் உன்னோடு கூட இருந்து எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக உன் தலையை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். உனக்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லுவார். உன் பாதைகள் நெய்யாய் பொழியும் என்று கர்த்தர் சொல்லுவார்.
வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் கலங்கி போவதில்லை, நீங்கள் ஒருபோதும் தோற்று போவதில்லை என்று கர்த்தர் மறுபடியும் மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாள் உங்களுக்குரிய நாள். இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறுகிற நாள். இந்த நாள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற நாள். நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள். இயேசு எதிர்பார்க்கிறதையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் கைவிடப்படாதிருப்பீர்கள். நீங்கள் மகிமையை காண்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, எங்கள் அருமை பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் அப்பா. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், கருணை கடலே அப்பா, ராஜாதி ராஜாவே, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் இந்த அதிகாலை நேரத்தில் முடிசூட்டுவீராக. தேவ இரக்கம், தேவ ஆசீர்வாதம் பிள்ளைகளை தொடட்டும் அப்பா, தொடட்டும் அப்பா. காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. தேவ தயவு ஆட்கொள்ளட்டும், ஆட்கொள்ளட்டும் அப்பா, ஆட்கொள்ளட்டும் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியுள்ள நாளாய் இருக்கட்டும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் நன்மையை விரும்பி காண்கிற நாளாய் காணப்படட்டும். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்கப்பா. அப்பா, இந்த நாளில் அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள், இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறத அவர்களுக்கு செய்து கொடுத்துருங்கப்பா. ஏசப்பா, எப்படி ஆகிலும் இது நடந்தே ஆகணும், இல்லாட்டினா நான் என்ன செய்வேன் என்று சொல்லி யாராயிலும் இந்த நாளை அப்படி எதிர்கொள்வார்களே, ஆனால் அவர்களுக்கு உதவி செய்திருங்கப்பா. அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி, பலன் கொடுப்பதற்காக நன்றி, கிருபை தரப்போகிறதற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக கோடி நன்றி அப்பா. துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, அருமையான தேவ பிள்ளைகளே. நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். மறுபடியும் நாளை காலை சந்திக்கலாம். God bless you. Have a good day. Bye bye.